இவங்க கணவன் மனைவி. இவங்க பேரை தான் நீங்க சொல்லணும். இவங்க யாருன்னா கணவன் மனைவி. நான் குழு கொடுக்கிறேன். வேதத்துல ஒரு கணவன் மனைவினா எக்ஸாம்பிளுக்கு இவங்கள சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டுல உள்ள கணவன் மனைவி கிடையாது. புதிய ஏற்பாட்டுல இன்னொரு குழுனா பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க வீட்டுல இந்த பேர் தான் தங்க வச்சிருந்தாங்க. பவுல் உடன் ஊழியரா இருந்தாங்க. இவங்க கணவன் மனைவி. வெரி குட், எக்ஸலென்ட். கண்ட மட்டும் கதறி அழுதாள், தந்தால் உயிரோடு இல்லையேல் மண்ணோடு என சபதம் விட்டாள். அவள் யார் சொல்லுங்க. ராகேல் சரியான பதில். ரெஃபரன்ஸ் வந்து ஆதியாகமத்துல இருக்கு, 30வது அதிகாரத்துல. அடுத்தது, குடுகுடு பாட்டி குனிந்து விழுந்து சிரித்தாள், நிமிர்ந்து மேலே பார்க்க கையிலே ஒரு தங்க கட்டி. விடை தெரிந்தவங்க கையை தூக்குங்க. சரியான பதில் சொல்றதுக்கு எனக்கு கிளாப் பண்ணுங்க. தெரியலையா? அதுக்கு மேல போட்ட பாட்டு வந்துரும். பாட்டு என்னன்னு சொல்லுங்க. பெரிய சூப்பர். எல்லாம் கரெக்டா கொடுக்கலாமா? தெரியலையா? யாருனாலும் சொல்லலாம். பெரிய அகைன் பெரிய சரியான பதில். அடுத்து ஒரு பாட்டோட ஒரு பாட்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணுவோம். அந்த பாட்டுக்கு வந்து மோர் தென் ஒன் டியூன் இருக்கும். சரியா? ரெண்டையும் பாடி காமிக்கணும். 2 டியூனையும் பாடி காமிக்கணும். சரியா? ரெண்டு ராகம் இருக்கும். 2 ராகத்தையும் பாடி காமிக்கணும். 2 ராகம் தெரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. சரியா? சுத்தமா 3வது ராகம் மட்டும் போட்டுறாதீங்க. இருக்கிற 2 ராகத்தை பாடுங்க. 2 தெரிஞ்சவங்க மட்டும் 2 ராகம் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. அப்புறம் எந்திரிச்சு நின்னு பாடுங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆஃப் பாருங்க. 2 ராகம் பாடி பார்த்துக்கோங்க. அப்புறம் சொல்லுங்க. நம்ம இப்போ உங்க சபையில ரெகுலரா பாடுறோம். சரியான பதில். அடுத்த பாடல் பாருங்க. 2 ராகம் தெரியுமா? யாருக்கு தெரியும்? மாமா முடியுமா? யார் பாடுறீங்க? சரியான பதில். இன்னொரு ராகம். வேற ராகம் இருக்குதா? 3வது ராகம். சரியான பதில். கம்யூனியன் சாங் திருவிருந்து பாடல் யாருக்கு தெரியும்? ஐயாவும் கெஸ் பண்ணலாம்.
தெரியுமா? யாருக்கு தெரியும்? ரெகுலரா சர்ச்சில் பாடுற பாட்டு. எத்தனை ராகம்? 2 ராகம் தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. ஜோகன் பாடு. இது ஒரு 5 கொஸ்டின். என்னன்னா பைபிள்ல இருக்கிற ஒரு தீம் சொல்லுவேன். அந்த அந்த தீம் வந்து எந்த பைபிள்ல ஒரு சாப்டர்ல இருக்கோ எந்த சாப்டர்ல இருக்குன்னு கரெக்டா சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அன்பின் அதிகாரம். அன்பின் அதிகாரம்னா ஓகே அது ஒன்று வந்து எக்ஸாம்பிளுக்கு யாரும் பெருசு கிடையாது. அதே மாதிரி நான் தீம் சொல்லுவேன், எந்த அதிகாரம் சொல்லிட்டு கரெக்டா சொல்லணும். சரியா? 2வது இப்பதான் கொஸ்டினுக்குள்ள போறோம். விசுவாசத்தின் அதிகாரம். எபிரேயர் 11 சரியான. அடுத்தது தைரியத்தின் அதிகாரம். தைரியம் அந்த அதிகாரம் ஃபுல்லா யார் சொல்லுங்க? அடுத்தது கிருபையின் அதிகாரம். கிருபையின் அதிகாரம். புதிய ஏற்பாடு தான். சரி, எபேசியர் 2வது அதிகாரம். யாருக்கும் பரிசு இல்ல. சரி, சின்ன பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்க கவனிங்க. சின்ன பிள்ளைங்க மட்டும் சொல்லுங்க. சரியா? ஆண்டவருடைய ஜெபத்தின் அதிகாரம். மத்தேயு 6 சரியான. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். இளம் தம்பதிகளா இருக்கிறதுனால திருமண அதிகாரம். திருமண அதிகாரம் எபேசியர் 5ஆம் அதிகாரம். இது அடுத்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின். பெந்தேகோஸ்தே அதிகாரம். கடைசியா இது சின்ன பிள்ளைங்க ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சரியா? ஆவிக்குரிய வரங்களின் அதிகாரம். இல்ல, ஆவியின் கனிகள், ஆவிக்குரிய வரங்கள் இல்ல, ஆவிக்குரிய வரங்கள் ஃபுல்லா ஆவிக்குரிய வரங்கள் இருக்கும் அதிகாரம் ஃபுல்லா. ஒன்று கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். சரியான. சரி, போதும், நிறைய இருக்கு, டைம் ஆயிடுச்சு. அடுத்த படிக்கட்டுமா? தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருக்கு. கரெக்டா சொல்லுங்க. எத்தனை வேர்டு இருக்கு? அதுல எல்லாத்தையும் அதுல இருக்க வேர்டு எல்லாத்தையும் சொல்லுங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. தப்பா சொன்னீங்கன்னா இருக்கிற பிரைஸ் மட்டும் வாங்கி வந்துருக்கீங்க. நீங்க சொன்ன வசனம் வந்து கரெக்ட். முன்னாடி 2 வார்த்தை வரணும். நெகட்டிவ் பிரைஸ் இருக்கு. ஒன்றியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. வாய் தரக்கூடாது, பேசக்கூடாது.
இப்போ யாருக்கும் தெரியாது. ராஜா என்ன தாவீது ஒரு துளி ஒரு துளி சாப்பிடு ஏதாவது சொல்லுங்க தம்பி. சொல்லு. மைக்ல சொல்லு. யாரு? பயங்கரமா இருக்கு. கல்யாணம் நானாவது கல்யாணம். எதை கெஸ் பண்ணுங்க. மைக்ல பத்து நினைக்கிறேன். இது வந்து தாவீது. நான் போய் ஆக்ஷன். சூப்பர். நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பையும் எங்களுக்கு ஆலோசனையும் இதற்கென்று இந்த சர்வீஸ் முழுவதையும் நாங்களே நடத்தும்படியாக ஸ்டார்டிங்லேருந்து நாங்களே நடத்தும்படியாக ஐயா இன்னும் இந்த ஸ்டேஜுக்கே வரல. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நாங்களே நடத்தும்படியாக எங்களுக்கு ஐயா அதற்கென்று வழிவகை பண்ணி எங்களுக்கு அநேக ஆலோசனை கொடுத்துருக்காங்க. அதற்காக சபை போதகர் அம்மா 2 பேரையும் நான் முன்பதாக அழைத்து ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பை ஒரு கணத்தை அவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க ஆயத்தப்படுகிறோம். திருப்பெயரில் ஆண்டவரே இந்த பாடல் குழுவுக்காக இதை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். ஆண்டவரே உமது கரம் ஆண்டவரை கொடுத்த ஐயாவுடைய குடும்பத்தாருக்கு இந்த ஆசீர்வாதங்கள் சேரும்படியாக ஜெபிக்கிறேன். இதை பயன்படுத்துகிற திருச்சபையினுடைய கொயர் ஆண்டவரே இது ஒரு பெரிய எழுப்புதலை தரும்படியாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதலை என்னுடைய பாடகர் குழுவின் மத்தியிலே கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாமே நான் தான் பண்றேன், எல்லாமே நான் தான். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அண்ணன்மார் கேட்பாங்க தெரியுமா? அண்ணன்மார் கேட்பாங்க. இப்ப அண்ணன்மார்களுக்கு நீங்க பண்ற எல்லாம் தான் பண்றேன்னு சொல்றீங்கல்ல,
நாங்க பண்றது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணுங்க, நீங்க சொல்றது நான் கேட்கறேன் அப்படின்ற ஒரு கேம் இப்ப சொல்லுமா. அதான் வேற ஒண்ணும் இல்ல, நம்ம லேடிஸ்லாம் டெய்லி saree கட்டி சில ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க, saree கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை எடுத்து விடுங்க அப்படி இப்படிலாம். இப்ப நீங்க உங்க கையில ஒரு saree கொடுக்க போறோம், உழைச்சிருவோம் சரியா. அதை நீட்டா யார் மடிக்கிறீங்களோ அவங்களுக்கு பிரைஸ் சரியா. இதுக்கெல்லாம் காரணம் உங்க வீட்டுல இருக்கிறது தான் சரியா. இல்லைன்னா நீ saree கட்டுறது தான் என்னுடைய ஆசை. ஓகே ஓகே, எல்லாம் ரெடியா எடுத்துட்டீங்களா? இப்ப தெரியும் வீட்டுல யாரெல்லாம் ஒய்ஃபுக்கு சேரீ அயன் பண்ணி கொடுக்குறீங்க, யாரெல்லாம் மடிச்சு கொடுக்குறீங்க, இப்ப தெரிஞ்சிடும் சரியா. ஓகே ரெடியா? ரெடியா இருக்கீங்களா? சார் ஆண்டி கரெக்டா ரெடியா இருக்காரு. எங்க ஆண்டி எங்க? ஆண்டி எங்க இருக்காங்க? வரலையா? ஓகே ரெடி. யாரும் துணி கடையில் வாங்கிச்சிடல கன்ஃபார்ம் தானே? அது கேட்டு அவங்க சீக்கிரம் படிச்சிருவாங்க. ஓகேவா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். வெரி குட், சரியான போட்டி. நல்லா அழகா இருக்கணும். சும்மா உள்ள போயிட்டு அன்னி நினைச்சதுக்கு பிரைஸ் கிடையாது. நல்லா அழகா இருக்கணும், சூப்பரா இருக்கணும். பரவாயில்ல, அங்கிள் சூப்பரா பண்றாரு. முந்தானி அந்த கொசுல வைக்கிற மாதிரி வைக்கிறாரு சூப்பரா. அப்படியே கையில வச்சுக்க. எது நீட்டா இருக்கு நாங்க பார்ப்போம். பார்த்தா நீங்க நல்லா படிக்கிறீங்க, ஆனா கொஞ்சம் அவசரப்படுறதுனால கொஞ்சம் இதாகுது. படிக்கும் போது கீழே யோர்தான் நதி பேர் பின்னாடி கீழே தொங்கிட்டு இருக்கு பாருங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது, பாத்துக்க. சீக்கிரம். நல்லா சூப்பரா அழகா நீட்டா அழகா. ஏற்கனவே அயன் பண்றீங்க, நீங்க அப்படியே படிச்சாலும் சூப்பரா வந்துடும். அங்க எல்லாம் சிஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. படிக்கிறீங்களா? வீட்டுல ஏதாவது துணி படிக்க சொன்னா படிக்கிறீங்களா? நீங்க மட்டும் படிக்கிறீங்களா? வாங்க வீட்டுல ரெடியா துணி எல்லாம் வச்சிருக்கேன்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா பாத்துங்க. என் கப்பல் சிஸ்டர்ஸ் அண்ட் அனதர் கப்பல் சிஸ்டர் நல்லா பாத்துங்க. நல்லா அழகா மடிக்கிறாங்க. சேரி மடிக்கிறவங்க இனிமேல் உங்க வீட்டுல இருக்காது சரியா, கவலைப்படாதீங்க. ஓகே, இது மாதிரி நிறைய கேம் இருக்கு. பாத்திரத்தை வளர்க்கறது, பாத்திரத்தை துடைக்கிறது, வீட்டுக்கு கூட்டு தான் இருக்கு. இந்த கேம்ல இருக்கு. நல்லா அண்ணே மடிக்கல, சுருட்டி வச்சிருக்கீங்க. சுருட்டி வச்சிருந்தீங்கன்னாக்கா பாத்துங்க, உங்களுக்கு திருப்பி 2 சாரி கொடுப்பேன். ரெடி 3 பேர் முடிச்சுட்டாங்க. 2 பேர் அழகா சேரியை கட்டிட்டு போயிருக்காங்க. இப்படி ஒரு சுத்து தூக்கி மேல போட்டுக்கலாம். ரொம்ப கஷ்டம் தான். நம்ம ஏன் வந்து நீங்க வீட்டுல அதை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் அப்படிதான் சொல்றீங்க. ஓகே, சீக்கிரம் முடிய போகுது. ஓகே மன்னிச்சுங்க ஐயா, அப்படியே நீங்க சுத்துங்களேன். அப்படியே சுத்தி ரோல் பண்ணுவீங்க. ரோல் பண்ணுங்க. கஷ்டம். யாருக்கு வந்துருக்கீங்களா? அக்கா வந்துருக்கீங்களா? அக்கா உங்களோட எழுதிய பெரிய எழுதிங்க கற்றுக்கா. ஓகே, அப்படியே வந்து புறம் என்ன பண்ணுங்க, அதை ஐயா அப்படியே திரும்புங்க. ஐயா இப்ப பாருங்க, இந்த யார் நல்லா மடிச்சிருக்காங்களா இப்ப ரிசல்ட் சொல்லுவாங்க. ஐயா சொல்லுவோம். அப்படியே திரும்புங்க. ஐயா நான் நடுவில் கூப்பிட்டுருக்கேன் பாருங்க. ஓ அம்மா வீட்டுல ஐயா மடிக்க சொல்றீங்களா? அதான் சொல்றாரு ஐயா வந்து. சரி ஓகே, வாங்கப்பா வாங்க. அக்கா மாதிரி யாராவது வரீங்க? யாரும் ஒரு நாள் வாங்க. எது நீட்டா ஆண்டி இங்க வாங்க. ஆண்டி சரியா? ஆண்டி நீங்க வாங்க. சீக்கிரம் வாங்க. இந்த 5 சேரில எந்த சேரி நீட்டா மடிச்சிருக்காங்களோ அந்த சேரி நீங்க செலக்ட் பண்ண போறீங்க சரிங்களா? ஓகே வாங்க. அப்படியே கை அப்படியே நீட்டுங்க. ஓகே அப்படியே இருங்க. ஓகே
எந்த சேர் ரொம்ப நீட்டா இருக்கு பாருங்க. சரியா? அங்க செக் பண்ணாங்க பாருங்க. இது முன்னாடி முன்னாடி. எது? ஓகே, இதான் நீட்டா இருக்கா? வரிசையா பார்த்து சொல்லுங்க. பார்த்துட்டு கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா தீர்ப்பு சொல்றது கரெக்டா சொல்லணும். இது செகண்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படியே கீழே வச்சுங்க. அப்படியே வச்சுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் செகண்ட். ஓகே, தேர்ட் இதுதானா? ஓகே 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 ஓகே, அது கீழே வச்சுங்க. ஓகே, ஃபோர்த்து பரவாயில்லையாக்கா? 4வது இடத்துக்கு வந்துட்டாரு. ஓகே, 5வது இடத்துக்கு வந்திருக்காரு அண்ணன். சூப்பர். கை கொடுமா, பேரை கேட்குறீங்க. சூப்பர், காட் பிளஸ் யூ. ஓகே ஆண்டி, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. செகண்ட் பிரைஸ், தேங்க்யூ பிரதர். ஓகே, தேர்ட் வாங்க வாங்க வாங்க. சரி, எனக்கு உங்க சேர்த்து உங்க வீட்டாம பிரைஸ் கொடுத்து நல்லா கலந்து போறீங்க. காட் பிளஸ் யூ. இப்போ ஈஸியான கேம் தான் ஆண்டி. நீங்க எனக்கு உங்க காட் பிளஸ் யூ. சரியா? ஓகே, என்ன கேம்னாக்கா ஸ்டார் இருக்கு முன்னாடி. சரியா? உங்க தலையில ஒரு கை பேக் வச்சுக்கிட்டு ஒரு கை ஸ்டார் எடுத்து என்ன பண்ணணும்? உங்க தலையில குத்தணும். உங்க தலையில வந்து இந்த ஸ்டார் வந்து இப்படி சொறி வைக்கணும். சரியா? யார் அதிகமாக யார் தலையில நிறைய ஸ்டார் இருக்கோ அவங்க ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி. ஓகேங்களா? டைம் வந்து உங்களுக்கு 1 மினிட். நீங்க பக்கத்துல வந்து நின்னுக்கலாம். ஒரு கை தான் யூஸ் பண்ணணும். ரெண்டு கை யூஸ் பண்ண கூடாது. லெஃப்ட் வந்து பின்னாடி கட்டிக்கோங்க. லெஃப்ட் வந்து பின்னாடி வச்சுக்கங்க. சரியா? என்ன பண்ணணும்? எடுத்து உங்க தலையில. சரியா? ஆமா, கொஞ்சம் முடி கூட லூஸ் விட்டுக்கலாம். நீங்க சொருகும் போது உங்களுக்கு எதுக்காக லூஸ் விட்டுக்கீங்க. கொஞ்சம் லூஸ் விட்டுங்க. முடி லூஸ் விட்டுக்கீங்களா? நீங்க சொருகும் போது கீழே விழுந்துச்சுன்னா அதை மறுபடியும் தான் எடுத்து வைக்கணும். அது கவுண்டிங்ல வராது. கீழே விழுறது கவுண்டிங் வராது. லாஸ்டா தலையில என்ன கவுண்டிங் நான் கவுண்ட் பண்ணி எது ஸ்டாப் சொல்லும் போது எது உங்க தலையில இருக்குது அதான் கவுண்டிங்ல இருக்கும். ரெடிங்களா? ஓகேவா? நல்லா ஒரு ஜோர கை தட்டுங்க. நல்லா சூப்பரா ரூட்ஸ் கட்டுங்க. ஒண்ணு தான் எடுக்கணும். சப்போஸ் கீழே வந்துச்சுனாக்கா அந்த கீழே வந்து என்ன பண்ணலாம்? நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரெடியா? ரெடி, 1 2 3. எல்லாரும் பாருங்க, ஒண்ணுதான் எடுக்கறாங்களா அப்படிங்கறத பாருங்க. ஆஹா, டைம் பாக்குறது யாரு? இப்போ இங்க பாக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கால இருந்து நம்ம போய் நல்லா சூப்பரா வர்ஷிப் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே, பரவாயில்ல. நிறைய பேர் வந்து பீக்காக மாறுறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், சரியான போட்டி. ஓகே, நல்லா 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 சூப்பரா. ஓகே, ஓகே, 1 2 3 லாஸ்ட் 4. ஓகே, ஸ்டாப். ஓகே ஓகே ஓகே, அப்படியே ரைட்டா திரும்புங்க. இந்த பக்கம் திரும்பி காமிங்க. என்ன அழகு, எத்தனை அழகு. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, சரி. இத கவுண்ட் பண்றதுக்கு 5 பேர் வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தங்க வாங்க. குட்டி பிள்ளைகள் ஒரு கவுண்ட் பண்ணலாம். சீக்கிரம் சீக்கிரம் கவுண்ட் பண்றதுக்கு 5 பேர் வாங்க. ஒரு ஆள் ஒரு இடத்துல இல்லைங்க. சீக்கிரம் சீக்கிரம் போய். ஆமா, அப்படியே எடுத்து கொடுத்துருங்க. அப்படியே கையில கொடுங்க. அப்படியே கையில கொடுங்க. அப்படியே அங்க அப்படியே கவுண்ட் பண்ணனும்னா எல்லாம் அப்படியே அள்ளி கையில வச்சிட்டு கவுண்ட் பண்ணு. சரியா? ஓகே, சரியா? ஓகே, நான் இப்ப கவுண்ட் பண்ணுவீங்க. கவுண்ட் பண்ணுங்க. ஆண்டி எடுத்துக்க. ஓகே, கவுண்ட் பண்ணிட்டீங்களா? சீக்கிரம் டைம் கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ண முடிச்சீங்களா? ஓகே, இங்க வா. பாப்பா, ஆண்டி எத்தனை நிமிஷமா? 14 இருந்தது. நல்லா ஒரு கேட்டு போமா. தேங்க்யூ, சூப்பர். எவ்வளவு? 16 10. ஓகே, இது நிறைய வச்சமா இருந்துச்சுல. ஆமா, சரி. ஓகே, 16. நல்லா ஒரு கை பண்ணுங்க. 10. ஓகே, 11. 14. 14 ரெண்டு பேரு. 16 நீ 11. ஓகே, நல்லா ஜோர கை தட்டுமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ என்னன்னாக்கா 2 14 மட்டும் நிலைங்க நிக்கிறாங்க. 2 14 மட்டும் வாங்க. 2 14 அதே இது நிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுக்க முடியல. 2 பேர் 14 இருக்காங்க. 16 ஒன்று இருக்காங்களா? ஓகே, 16 வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? இது 3 கரெக்டா உங்களுக்கு 60 நிமிஷம் தான். 60 செகண்ட். ஓகே,
வாய்ப்பே இல்லை. ஓகே 58, ஸ்பீடா 57, 56, 55, 54, 53, 52, 51, 50, 49, 48, 47, 46, 45. அது மட்டும் முடிச்சுட்டாங்க. ஆமா, ஓகே 30, ஓகே 29, 28, 27, 10, 11, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகே 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 ஓகே. அப்படி எப்படிங்க? அப்படி எப்படிங்க? ஏக்கா. அண்ணே என்னென்ன பூ வாங்கி கொடுத்துருக்கீங்க? பாருங்க எங்க சர்ச்சையில் என்கேபிள்ஸ் எப்படி கொடுத்துருக்கு பாருங்க அக்காவுக்கு. கவுண்ட் பண்ணுங்க. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும்